அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சையதுனா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் புனிதமான மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலின் செங்கற்கற்களை ஒவ்வொன்றாக சுமந்து கொண்டு சென்றோம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டிரண்டு செங்கற்கற்களாக சுமந்து கொண்டு சென்றார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2812 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவில் குடிபெயர்ந்ததற்கு பின்பாக முதலில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு, அதன் அடிப்படையிலே பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற்றது. அதற்காக வேண்டி நபித்தோழர்கள் பலரும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டார்கள். அப்போது செங்கற்களை ஒவ்வொன்றாக சுமந்து வருகின்ற தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆர்வத்திலே அதிக நன்மையை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு செங்கற்கற்களாக சுமந்து கொண்டு வந்து அந்த கட்டுமான பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தின் மீது அதிக பற்றுள்ளவர்கள் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், எங்களிடம் மதீனாவுக்கு முதலில் வருகை தந்தவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்கள்தான் முதலில் வருகை தந்தார்கள். பிறகு எங்களிடம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகை தந்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3924 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமையா அம்மையார் அவர்களுடைய மகனார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார். சுமையா அம்மையார், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இந்த இருவருக்கும் மகனாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். இவர்களுக்கு அபுல் எஹசான் என்ற பெயரும் இருக்கிறது. இவர்கள் இப்னு சுமையா என்றும் அழைக்கப்பட்டு வந்தனர். மக்காவில் விசுவாசிகளான சிலர், விசுவாசி அல்லாத பலர் என ஒரு பிளவு இருந்து வந்தது. விசுவாசிகள் எண்ணிக்கையில் அதிகரித்ததால் விசுவாசம் கொள்ளாதவர்கள் பதட்டமடைந்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படத் தொடங்கினார்கள். முதலில் அவர்கள் அவமானங்களையும் அச்சுறுத்தல்களையும் பயன்படுத்தினார்கள். விசுவாசம் கொண்டவர்களை முரட்டுத்தனமாகவும் வெறுப்புடனும் தாக்க முற்பட்டார்கள். அந்த அணுகுமுறை பயனளிக்காமல் போனபோது விசுவாசிகள் இல்லாதவர்கள் வன்முறையில் இறங்கினார்கள். குடும்பங்களைச் சேர்ந்த செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வயதானவர்கள் தங்கள் தொழில்கள் அழிக்கப்படுவதையும் அவர்களுடைய பழைய நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரால் துண்டிக்கப்படுவதையும் கண்கூடாக காண முடிந்தது. பொதுவில் பிரார்த்தனை செய்யும் எந்த ஒரு விசுவாச